வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்சி சோமரசப்பேட்டை தான் வந்திருக்காங்க. திருச்சியிலனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சோமரசப்பேட்டை மாமி பார்க்க தான் வந்திருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச இந்த புடலங்காய் கூட்டு. இந்த புடலங்காய் கூட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணியிருப்பாங்க. நானே புடலங்காய் கூட்டு என் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி கடந்த ஒரு 10 வருஷமாக பண்ணுற ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புடலங்காய் கூட்டு பார்த்தீங்கன்னா இதில் வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் தேங்காய்னா அரைச்சி போடுற தேங்காய் இல்லைங்க, தேங்காய் வறுத்து இந்த புடலங்காய் கூட்டில் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் சட்னி நீங்கள் பண்ணிடலாம். அந்த காயை எப்படி வேக வைக்கிறோம், அது கூட இந்த கடலைப்பருப்பு இந்த பாசிப்பருப்பு எப்படி போடுறோம், இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு இல்லை வேறு என்ன பருப்பு சேர்க்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க திரும்ப தங்க மாமி மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மாமி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும். இந்த புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு மற்றவங்க பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கு அரைக்கணுங்கிறது இல்லை. சில நேரம் நம்ம ஏற்கனவே சொன்னபடி கரண்ட் இல்லாமல் இருக்கும் பொழுது கூட இது வச்சுக்கலாம். எல்லா காய்கறிகளுக்கும் இதை நம்ம ஒரு டப்பியில் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல விஷயம். இது கெட்டும் போகாது. அதுக்குண்டான நம்ம இதுதான் பண்ணி நம்ம இன்றைக்கி வச்சுக்க போகிறோம். மசாலா பொடி பண்ண போகிறோம். சரி, ஓகே. அது போட்டு நம்ம அதை செய்ய போகிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த பொடி எவ்வளோ போடுறோம், தேவையான அளவா? நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். வாசனை தூக்கலை வேணால் போட்டுக்கலாம், காரம் வேண்டாம்னா கம்மியாக போட்டுக்கலாம். சரி, ஓகே. இந்த பவுடர் நம்ம வீட்டில் பண்ணி வச்சாலும் அப்படி வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாம். வீட்டில் பண்ணி ஒரு பாட்டில் வச்சுக்கலாம், இதில் ஒன்றும் வச்சுக்கலாம். சரி, வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணி வச்சுக்கலாம். எந்த பொரியல் எது பண்ணும்போது அவசரத்துக்கு நம்ம தேங்காய் அரைவையெல்லாம் இல்லாத போது இதை இறக்கும்போது தூக்கி இறக்கிக்கலாம். மிளகு ஜீரகம் உடம்புக்கு நல்ல பொருள்களை கொண்டு குழந்தைங்களும் சாப்பிடணும், பெரியவாளும் சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு ரெசிபி நம்ம இன்னைக்கு பண்ணி காமிக்க போகிறோம். இப்போது இந்த ரெசிபிக்கு நீங்கள் அந்த பவுடர் மசாலா வறுத்து நீங்கள் பண்ண போகிறீங்க. இதில் என்ன மாதிரி பவுடர்லாம், அதாவது என்ன மாதிரி ஸ்பைஸெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம்? இதில் எண்ணெய் கிடையாது. எண்ணெய் இல்லாமல் நம்ம வெறும் சட்டியில் தான் வறுக்க போகிறோம். மிளகு ஜீரகம் ஒரு 2 வரமிளகா, எள்ளு கொஞ்சம் சேர்க்குறோம், பச்சரிசி கொஞ்சம், உளுந்தம்பருப்பு, அது மாதிரி வறுக்கிறோம். நல்ல விஷயம். ஸோ இது பெரும்பாலும் கூட்டுக்கு இந்த கருப்பு எள்ளு யூஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்காக இந்த கருப்பு எள்ளு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க? எள்ளு வறுத்தோம்னா எள்ளு ஒரு வாசனையாக இருக்கும். எல்லா மிளகு ஜீரகம் அதை விட இது உங்களுக்கு வாசனை தூக்கலாம் இருக்கும். உடம்புக்கு இது நல்லது. ஓகே. எள்ளு போடுறது எல்லாமே நீங்கள் உருளைக்கிழங்கு அது மாதிரிலாம் எது வீட்டில் பண்ணும்போதும் கிழங்கு வகைகளுக்கு இந்த பொடியை யூஸ் பண்ணலாம். நல்ல விஷயம். பண்ணி வச்சுக்கலாம். பொரியல் கிழங்கு மசாலா எல்லாத்துக்குமே மேலே தூவிட்டு இறக்கலாம். நல்ல விஷயம். நல்லா இருக்கும். தேங்காய் இதுக்கு வேணுங்கிறது இல்லை. தேங்காய் இல்லாமல் எவ்வளவோ பேர் சாப்பிட்றாங்க. தேங்காய் வேண்டாம், தேங்காயே தேவை கிடையாது. ஓகே. அப்படி தேங்காய் தேவைன்னா கடைசியில் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு வறுத்து போட்டுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறோமா? பண்ணுறோம். வறுத்து போட்டுக்கலாம். தேங்காய் இல்லைன்னாலும் பரவாயில்ல. சரி, ஓகே. தேங்காயே வீட்டில் இல்லை, தேங்காய் இது பண்ண முடியல அப்படிங்கும்போது இது நமக்கு உபயோகமாக இருக்கும். நல்ல விஷயம். நல்ல. இப்போது இந்த ரெசிபி நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? பச்சரிசி ஒரு 50 கிராம் இதில் போடுறதுக்கு, புடலங்காய் 1 கிலோ எடுத்துருக்கோம். நைஸாக கட் பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்கோம். வரமிளகாய் ஒரு 6, ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், எள்ளு 2 ஸ்பூன். இதை வறுத்து பொடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு 2 100 கிராம் வேக வைக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் தூள் பெருங்காயம் தான் இதுக்கு போட போகிறோம். தூள் பெருங்காயம் கொஞ்சம் தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய், கடுகு 2 டீஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அதையும் அதில் போட்டு வறுத்து அதில் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்கு தான் தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த பொடி வறுக்க போகிறோம். ஓகே. என்னென்ன வேணும்? பச்சரிசி, அடுத்தது ஜீரகம், இதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, ஓகே. இப்போது இந்த பச்சரிசி, மிளகு, சீரகம், அப்புறம் உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இது வறுக்கிற பக்குவம் என்ன? அதாவது
நல்ல கோல்டன் ப்ரௌன் வரணுமா, லைட்டாக வறுத்தா போதுமா, என்ன மாதிரி பக்குவத்தில் இருக்கணும்? இது நல்லா சிவக்கவே வறுக்கலாம். சரி, ஓகே. அரிசி எல்லாம் பொரியும், எள்ளு வெடிக்கும், இந்த மிளகு ஜீரகம் எல்லாமே வரும். ஓகே. இது வந்து நம்ம விரத காலங்கள்லையும் இந்த பொடி யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ நல்லா வறுத்தாச்சு, கலரை மாறி இருக்கு, கருவேப்பிலை எல்லாம் ஒரு வாசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இதை மாற்றிடலாமா? இதை மாற்றிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இதை அரைக்கிற பக்கம் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். ஓகே. இன்கேஸ் வீட்டில் யாராவது தெரியாமல் தவறெல்லாம் வந்து நீங்கள் பவுடரை நைஸாக அரைச்சிட்டாங்கன்னா அப்போது யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ண அது நல்லா தான் இருக்கும். ஓகே. அது நல்லா தான் இருக்கும். அதுக்காக ஒன்றும் இது இல்லை, தவறு இல்லை, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போது இந்த பவுடர் வந்து நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சாச்சு. நல்ல பவுடர் அரைச்சிருக்கோம்ல கரெக்டாக? ஆமாம். ஓகே. நல்ல வாசனை. நம்ம நார்மலாக வந்து வீட்டில் அந்த ரசப்பொடி பண்ணுவீங்களா, மிளகு சீரகெல்லாம் வறுத்து பவுடர் பண்ணியிருப்பீங்க. இதில் பச்சரிசி கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கோம். நல்ல கமகமான வாசனை வருது. அதில் மல்லி வாசனை வரும் உங்களுக்கு. இதில் மிளகு சீரக வாசனை வருது. அந்த காஞ்ச மிளகா எல்லாமே நல்லா சுத்தம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த பவுடர் வந்து எப்படி பதப்படுத்தி வைக்கிறது? அதாவது வீட்டில் நார்மலாக ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாமா, இல்லை குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இருக்கா? இது ஒன்றும் வந்துக்கிட்டு எதுவும் வராது, நல்லா தான் இருக்கும். ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை நம்ம சில்வர் சம்மடம் அது மாதிரியோ எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். எத்தனை நாள் வேணாலும் இது இருக்கும். எத்தனை நாள் வேணாலும் கேட்டு போக. ஓகே. இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது நம்ம புடலங்காய் வேக வைக்க போகிறோம். ஆரம்பிச்சலாமா? புடலங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. ஆமாம். புடலங்காய் வந்து மேலே லேசாக சுரண்டிட்டு அந்த வெள்ளை இதை எடுத்துட்டு ஓகே கட் பண்ணி நம்ம இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படி நம்ம வச்சுருக்கோம். இப்போது இந்த புடலங்கால உள்ளே வந்து அந்த விதைகள் இருக்குல்ல, இப்போ எங்கள் வீட்டு சைடு எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா அந்த புடலங்காய் விதையோட அந்த மசாலா தாளிப்பாங்க, கொஞ்சம் கூட்டு மாதிரிலாம் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெசிப்பியில் வந்து அப்படி அந்த விதையோட போடலாமா போடக்கூடாதா? விதை இருந்ததுன்னா உங்களுக்கு சடையாக வந்து நிற்கும். ஓகே. விதை தனியாக துவையல் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். அந்த உள்ளே இருக்கிற இதை எடுத்துகிட்டு குடலை அதை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எல்லாமே எடுத்துட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். வச்சு அதில் கழுவி எல்லாம் சுத்தமாக வச்சுருக்கோம். நல்ல விஷயம். ஓகே. வேக வைக்கிறது அளவுக்கு தண்ணி வந்து இது முழுகிற அளவுக்கு வச்சுருக்கோம். சரி. ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு நீர் சம்மந்தமான காய் தான். ஓகே. அதனால் வந்து இந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம். சரி, ஓகே. இதோட கொஞ்சம் உப்புலாம் போடுறோம், மஞ்சத்தூள் போடுறோம் கலருக்கு. மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு தேவைப்படும்ல? உப்பு தேவைப்படும். ஓகே. வேறு என்ன போடுறோம்? அவ்வளோதான். வேறு எதுவும். ஸோ மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடறோம். ஓகே. இப்போ இந்த காய் வேக வைக்கிற பக்கம் வந்து முழுமையாக வந்து 100% நல்லா வெந்திருக்கணுமா, இல்லை ஒரு அரை வேக்காடு வந்த பிறகு பருப்பு இந்த பவுடர் மசாலா சேர்க்குற மாதிரி இருக்கா? இல்லை, நல்லாவே வேகலாம். சரி. ஏன்னா வயசானவெல்லாம் சாப்பிடுவா. இது முக்கால் வேக்காடெல்லாம் வேகணும்னு இல்லை அப்படி இல்லை, இந்த பருப்பு போட்டு இது சேர்ந்து கூட வேகணும் அப்படி எதுனா இருக்கான்னு கேட்குறேன். இல்லை காய் வெந்தோடனே நம்ம பருப்பு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம், அதை போட போகிறோம். சரி, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடலை பருப்பு பாசி பருப்பு வந்து கொஞ்சம் முழுசாக அப்படி தெரியவே மாதிரி வேக வச்சுருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்? இது வந்து நம்ம இதில் கடைசியாக சேர்க்கும் போது நமக்கு நல்லாவும் இருக்கும். இது வெந்து தான் இருக்குது, எல்லாம் ஒன்றாயிடும், ஒன்றாயி சரியாக இருக்கும். நம்ம அதனால் தனியாக வேக வச்சு வச்சுருக்கோம். சாப்பாடும் போது வாயில் அம்பளம் கடலை பருப்பு வாயில் நமக்கு தெரியும். ஒரு சைடில் வந்து இன்னொரு பருப்பு வந்து நல்லா வேக வச்சுருக்கீங்க. இது எதுக்காக? இது என்ன பாசி பருப்பா? இது வந்து துவரம் பருப்பு. ஓகே, துவரம் பருப்பு. இப்போ வந்து வீட்டில் வந்து கடலை பருப்பு பாசி பருப்பு போட நேரம் இல்லை, தீர்ந்து போச்சு. நம்ம சமையலுக்கு துவரம் பருப்பு வச்சுருக்கோம், அதுவும் போட்டுக்கலாம். ஓகே, துவரம்பருப்பு போட்டுக்கலாம். துவரம்பருப்பு வெந்த பருப்பு இருந்தால் அதை ஒரு கரண்டி போட்டுக்கலாம். சரி, ஓகே. இதுக்காக வந்து மெனக்கடணுங்கிறது இல்லை ஒரு அவசரம் இல்லை, தீர்ந்து போச்சு, வேக வைக்க நேரம் இல்லை, அவசரமாக பண்ணணுங்கும் போது நம்ம சாம்பாருக்கு எதுக்கோ போடுற பருப்பு கூட ஒரு கரண்டி போடலாம். துவரம்பருப்பு போட்டு பண்ணால் நல்லா பண்ணிக்கலாம். எப்போ நம்ம இந்த பருப்பு போட போகிறோம்? இது புடலங்காய் நல்லா வெந்த உடனே நம்ம போடலாம். வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த கடலைப்பருப்பு அந்த பவுடர் மசாலாலாம் எப்படி நம்ம போட்டு குக் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சொல்லி பார்க்கலாம். இப்போ வேகட்டும். இப்போது இந்த புடலங்காய் நல்லா வெந்திருக்கு. இது நல்லா வெந்து போச்சு, நல்லா வெந்திருக்கு. வயசானவாளும் சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம், நல்லா வெந்திருக்கு இது. ஓகே. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இது நம்ம வேக வச்ச பருப்பு வந்து இதில் போடுறோமா? இப்போ இந்த துவரம்பருப்பு எப்போ யூஸ் பண்ண போகிறோம்? துவரம்பருப்பு தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லை. ஓகே. இது பண்ண முடியல அப்படிங்கும்போது வீட்டில் அதுதான் இருக்குது, சாம்பாருக்கு இருக்குது, சட்னி இது பண்ணணும்னா அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, ஆப்ஷனாக சொல்லியிருக்கோம்.
நீங்கள் வீட்டில் பண்ணும்போது சில பேர் டைமில் வந்து பாசி பருப்பு கடலை பருப்பு எல்லாமே இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் துவரம் பருப்பு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த பருப்புலாம் போட்டால் டக்குன்னு கெட்டியாக ஒரு கரண்டி பருப்பு எடுத்ததில் போட்டு ஒன்று சேர்ந்துடும். ஒன்று சேர்ந்துடும். சரி, ஓகே. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து இப்போ இதுக்கு வந்து பொடி போட போகிறோம். ஓகே, நம்ம பண்ணி வச்சிருக்கிற பொடியை போடுறோம். இதில் மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் எதுவுமே இல்லை? இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. இப்போ இந்த பொடி வந்து எவ்வளோ போடுறோம்? தேவையான அளவா? நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். வாசனை தூக்கல வேணா போட்டுக்கலாம், காரம் வேண்டாம்னா கம்மியாக போட்டுக்கலாம். சரி, ஓகே. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஆமாம். இப்போ நம்ம இந்த தேங்காய் வச்சிருக்கோமே, இந்த தேங்காவை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? எப்போ யூஸ் பண்ண போகிறோம்? தாளிக்கும் போது நம்ம வறுத்து போட போகிறோம். ஓ, வறுத்து தான் போடுறோம். வறுத்து தான் போடுறோம். பச்சை தேங்காய் இல்லை இதில். ஓகே. தாளிக்கும் போது வறுத்து போடுறோம். நல்ல விஷயம். இப்போ இந்த இதுலேயே நம்ம அரிசி எல்லாமே நம்ம கலந்துருக்கிறதுனால இதுக்கு வந்து மாவு இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது உங்களுக்கு. இதுவே கெட்டியாயிடும். மாவெல்லாம் போட எதுவும் போட அவசியமே இல்லை. பொதுவாக அதுவே எல்லாம் ஒன்றாயிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து இந்த தேங்காய் வறுத்து யூஸ் பண்ணுறோமா? தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். இதோட முடிஞ்சிருது. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் அந்த பொடி எல்லாம் ஒன்று கெட்டியாயிடுச்சு. ஓகே, தாளி போடலாமா? தாளி போட வேண்டியதான். பொதுவாகவே புளி இல்லாத இந்த கூட்டுக்கு எல்லாமே தேங்காய் எண்ணெய் தாளிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம தேங்காய் அரவையும் நம்ம இப்போ இதில் கொடுக்கல. ஓகே, தேங்காய் இருந்தால் போட போகிறோம், இல்லைன்னா வெறும் தேங்காய் எண்ணெய் தான் நம்ம தாளிக்க போகிறோம். அதனால் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் நமக்கு வாசனையாக எடுக்கும். நல்ல விஷயம். இது உடம்புக்கும் வந்து உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும். நீங்களும் வீட்டில் நல்லெண்ணெய் கடலாம் யூஸ் பண்ணுறது போல நீங்கள் வீட்டில் தேங்காய் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ரைட்டா? நல்லா இருக்கும். ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? வரமிளகா 2 கிள்ளை. வரமிளகா தாளிப்பு கடுகுனா போடுவோம். கடுகு, உளுந்தம்பருப்பு. ஓகே, எண்ணெய் சூடானு நம்ம போடுறோம். ஓகே, கடுகு போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு அடுத்தது உளுந்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வருது. நிறைய பேர் வந்து கடுகு பொரியாமையே வந்து அடுத்தடுத்த பொருளை போட்டுருவாங்க. இது நான் நிறைய நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த கடுகு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், எதுக்காக கடுகு பொரியாமல் அடுத்த பொருளை போட்டு? உளுந்தம்பருப்பு முன்னாடி திறந்து போயிடும், கடுகு வெடிக்காது. பச்சை கடுகு வாயில் இருந்தால் கசக்கும். கடுகுனுடைய மனமும் இருக்காது. ரைட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சின்ன விஷயந்தான், ஆனால் நுணுக்கமாக வீட்டில் புரிஞ்சுட்டு பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த தாளிப்பு இருந்தால் தான் அந்த ரெசிபி வந்து கம்ப்ளீட்டான வந்து விஷயமே இருக்கும். எல்லா பொருளுக்குமே தாளிப்பு தான் முக்கியம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. சூப்பர். சாம்பாருக்கும் சரி, இதுக்கும் சரி, இறக்கி வச்சு போடுற தாளிப்பு தான் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இப்போ அது இதாக போச்சு. மிளகாய் முன்னாடி போட்டோம்னா மிளகாய் ரொம்ப கருகிடும். ஆனால் கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட்டு பிற்பாடு மிளகாய் போடுறது. ஓகே, உளுத்தம்பருப்பு அது காஞ்ச மிளகா ஒன்று பாதியாக இன்னைக்கு போடுறீங்க, உடச்சி போடுறீங்க. உடச்சி போடுவோம். இப்போ இதோட வேற என்ன போடுறோம்? பச்சை கருவேப்பிலை போடுறோம். சீரகம் போடுவோமா? சீரகம்லாம் கிடையாது, சீரகம் தான் நம்ம அதுலேயே போட்டோம். சரி, ஓகே. இப்போ தேங்காயை போடுறோம். ஓகே. ஸோ தேங்காவை போட்டாச்சு. ஓகே. தேங்காய் இருந்தால் போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் தேங்காய் இருந்தால் தனி டேஸ்ட் இல்லை? தேங்காய் இருந்தால் தனி டேஸ்ட். தேங்காய் எண்ணெயில் நம்ம வறுக்கிறதுனால ரொம்ப ஓகே டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது இது கெட்டு போகாது. ஓகே, வறுத்து யூஸ் பண்ணுறதுனால வறுத்து யூஸ் பண்ணி கெட்டு போகாது. இப்போ இது வறுக்கும் போது என்ன மாதிரி பக்குவத்தில் வறுத்துருக்கணும்? நல்லா வறுக்கணுமா? கலர் மாறணுமா? தேங்காய் சிவந்துடும். ஓகே, தேங்காய் சிவந்துடும். இதுலேயே இப்போ வந்து நம்ம பெருங்காயத்தூளை போட்டுருமா? அதில் போட்டால் நமக்கு பச்சையாக இருக்கும். இதுலேயே போட்டோம்னா நல்லா இருக்கும். சும்மா ஒரு 2 சிட்டிக்கு லைட்டாக சிட்டிக்கு யூஸ் பண்ணுறோம். சரி. இந்த தேங்காய், இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இந்த வறுத்து வரும்போது அந்த கடலைப்பருப்போட கலரும் சேர்த்து பார்க்க நல்லா இருக்குல்ல? எல்லா கலருமே தெரியும் இதில் இருக்கும். வாசனை வந்து இதில் அவ்வளவு வாசனையாக இருக்கும். ஆமாம், அவ்வளோ வாசனை. சரி. ஸோ இந்த மாதிரி மெத்தட் பண்ணும்போது நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனோ இல்லை உங்கள் வீட்டு சைடில் அப்படி பண்ணுறது இல்லை, பொதுவாகவே எல்லா மக்களுக்கும் நான் இப்படி தான் பண்ணி தருவோம் அப்படி இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து விரத காலங்கள், பூண்டு வெங்காயம்லாம் நம்ம சேர்க்காத காலம், உடம்பு சரியில்லை, தேங்காய் வேண்டாம் அப்படிங்கும் போதெல்லாம் இதை நம்ம பண்ணிக்கலாம். சரி, ஓகே. எத்தனை பேர் தேங்காய் எல்லாமே சாப்பிட்றோம் இல்லையா? இப்போ தாளிப்பு மட்டும் போகிறோம். நல்ல விஷயம். நமக்கு இப்போ மிக்ஸ் பண்ணிடலாமா? மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு கொதி வாங்குறோம். அப்படியே
ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக வந்து நீங்கள் மெனக்கட்டி இந்த பொருள் ரெடி பண்ணணும் அந்த பொருள் ரெடி பண்ணணும். வெறும் புடலங்காய் அதுக்குன்னு ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பவுடர் ரெடியான அந்த பவுடரை வந்து நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா எப்போனா யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் இல்லைன்னா வெறும் பவுடரை மட்டும் போட்டுட்டு நம்ம தாளிப்பு மட்டும் போட்டு இறக்கலாம். சிம்பிள் மெத்தட், ஈஸியான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொதி வரணும்ல? ஆமாம், இது கொதி வாங்கி. சரி, ஓகே. இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா மசாலா கொதி வருது. எல்லாம் ஒன்றா எடுத்து தண்ணி கிண்ணியில் என்ன எல்லாம் பொடியிலேயே நம்ம எல்லாம் போட்டிருந்ததுனால இப்போ இதுவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அதாவது மசாலானா அதிகமான மசாலா இல்லை, அந்த பருப்பு அந்த புடலங்காய் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, சேர்ந்துருக்கு. வாசனை வந்து இது வந்து சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் பாட்டில் போட்டு அப்படி சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. அதாவது இந்த கூட்டு சாப்பிடும்போது காரம் தெரியல, வெறும் அந்த தாளிப்பு மட்டும்தான். அந்த தேங்காயோட வாசனை, தேங்காய் எண்ணெய் பர்டிகுலராக சூப்பராக இருக்குது. என்னை கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கூட்டு பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வெள்ளை சாதம் நல்லா வேக வச்ச சாதத்தோட கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சொல்கிறாங்க. ஏங்கன்னா அந்த நெய் சாப்பாடு பருப்பு சாப்பாடு சொல்லி கொடுப்போம், அந்த டைமில் எந்த ஒரு காய்கறி சேர்க்க மாட்டீங்களே. நீங்கள் இந்த மாதிரி புடலங்காய் கூட்டு பண்ணி வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அருமையாக சொல்லுவாங்க. பீர்க்கங்காய், புடலங்காய், அது மாதிரி எல்லாமே சொரக்காய் எல்லாமே சேர்க்கலாம். குழந்தைங்களுக்கு இதை வந்து தினம் ஒன்று பண்ணி கூட சாதத்தில் போட்டு நெய் போட்டு கொஞ்சோண்டு கொடுக்கலாம். இதே மெத்தடில் தரலாம். இதே மெத்தடில் சொரக்காய் பண்ணலாம். அருமை. சொரக்காய் நமக்கு சேர்க்கலாம், உடம்புக்கு நல்லது. நீர் சம்பந்தமான காய் எல்லாமே நம்ம அது மாதிரி, அதாவது வாட்டர் கண்டென்ட் உள்ள அதிகமான வெஜிடபிள் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். சொரக்காய், பீர்க்கங்காய் இது எல்லாமே நமக்கு நல்லது தானே. இந்த மாதிரி வெயில் காலத்துல சாப்பிடுறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து காய்கறியே இல்லாம நம்ம பண்றதுக்கு இது நல்லது கொடுக்கறது. நல்ல விஷயம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்கல இந்த பவுடர் மசாலா, வீட்டில் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்படி ட்ரை பண்ண முடியல, எனக்கு நேரம் இல்லை, நீங்கள் பண்ணி கொடுங்க கேட்டால் பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணி கொடுக்கலாம், பண்ணி நம்ம அனுப்பலாம். சரி, ஓகே. பண்ணி அனுப்பலாம். அவள் ஏதாவது சந்தேகம் கேட்டால் கூட நம்ம சொல்லலாம். நல்ல விஷயம். அவளும் பண்ணி பார்க்கணும். சரி, ஓகே. Periyandar.com. எப்பவும் போல் நம்மளுடைய நம்பர் கொடுக்குறோம், 9432033742. எதாக இருந்தாலும் நீங்கள் இதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா இதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் ஊரில் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஒரு ரெசிபி பண்ணுறாங்க, இந்த ரெசிபி மக்களுக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு ஒரு அருமையான ரெசிபி, இந்த புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணோம், நம்ம ரெகுலராக பண்ணுற மெத்தடுக்கு பதில் இந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். இன்றைக்கி நம்ம ரெகுலராக பண்ணுற மெத்தட் இல்லாமல் இன்றைக்கி ஒரு புதுசாக பண்ணியிருக்கோமே, அது மட்டும் இல்லை குறைஞ்சபட்ச பொருள் வச்சு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான இந்த புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. நன்றி, வணக்கம்.